நான் பாஜக உறுப்பினர் இல்ல, எதுவுமே நான் இல்லை, எங்க வீட்டுல யாருமே பாஜக உறுப்பினர் இல்லைன்னு சார். நாங்க கட்சியில யாருமே இல்லை. மோடி ஐயாவினுடைய திட்டங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க சார். அதனாலதான் வந்து நாங்க வந்து அவரோட திட்டங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில இருக்கிறதுனாலதாங்க சார் நான் வந்து பேசுறேன். அது மாதிரி என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, மோடிக்கு நம்மளை பிடிக்காதம்ல, ஏன் பிடிக்காதுன்னு கேக்குறாங்க. அப்ப நான் எங்க சொல்லியிருக்காரு மோடி ஐயா இஸ்லாமியர்கள் பிடிக்காதுன்னு சொல்லலையே. இன்னைக்கு இந்தியாவுல கொடுக்கப்பட்டிருக்க எல்லா ஸ்கீம்ஸுமேவும் இஸ்லாம், கிறிஸ்டியன், ஹிந்து, பார்சி, ஜெயின்ஸ் எல்லாருமே தாங்க சார் அனுபவிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து அதிகமா இல்ல, வடநாட்டு பக்கம் பார்த்தோம்னா முத்தலாக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக, இதுல வந்து அதிகமான பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க சார். அதுல இது வந்து பிஜேபி கவர்மெண்ட் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து திணிச்ச மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அப்படி இல்லை. முதல்வர் வந்து பதவி ஏற்றதுல இருந்து வந்து இந்த குழு அந்த குழு, தமிழ்நாட்டில் இருக்கிற மகளிர் குழுக்களை விட நம்ம முதல்வர் கொண்டு வந்த குழுக்களினுடைய எண்ணிக்கை அதிகம் சார். மக்களுடைய வரி பணம்லாம் வீணாகுதுன்னு இவருக்கு தெரியுமா தெரியாது, அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. டிஎம்கே எல்லாம் எதுவுமே செய்யல. இப்ப இருக்க ஆளுங்கட்சியெல்லாம் எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு என்னங்க சார் செஞ்சிருக்காங்க? எதுவுமே செய்யல. ஆல்ரெடி பார்த்தா எங்களுடைய கம்யூனிட்டியில வந்து எல்லாரும் கேட்குற கேள்வி, ஏன் உங்க கம்யூனிட்டியில வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் படிக்க வைக்க மாட்டேங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க சார். ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது ஆரம்பத்துல இருந்தே பார்த்தோம்னா அவங்களுக்கு படிப்பு வந்து ஒரு பெரிய விஷயமாவே அவங்க கருதலந்தேன் சார் நான் நினைப்பேன். பாதுப்பா பிஜேபி உள்ள வந்துட போகுது பாய் அப்படின்லாம் சொல்லி நீங்க மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா சார், பொலிட்டீசியன்ஸ் வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து பிஜேபினாலே வந்து இஸ்லாமியருக்கு எதிரான கட்சின்னு சொல்லி வந்து மக்களுடைய மனசுல கட்ட அமைச்சிட்டாங்க சார். இப்ப அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி தமிழ்நாட்டை நல்லா வளர்ந்துருக்கு. நம்ம எல்லாருக்குமே கண்கூடா பாக்குறோம் சார். முதல்ல கண்டுக்காம இருந்த கட்சி அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அசுர வேகமாயிருக்கு. நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும் சார். டிஎன்எஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் சகானஸ் பேகம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போ முன்னாள் நீதிபதி சந்திர அவர்கள் அறிக்கையை வந்துட்டு பார்த்துருப்பீங்க மேம். அதுல வந்துட்டு இந்துக்கள் தாண்டி பலரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த அறிக்கைக்கு. இஸ்லாமிய பெண்ணா நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? ஆமா சார், நாங்களும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நானும் அந்த அறிக்கையை பார்த்தேன் சார். கொஞ்சம் வருத்தமா தாங்க சார் இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்த அறிக்கை மாதிரியே தெரியலங்க சார். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு நம்ம சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்ல தரமான கல்வியை கொடுக்கணும், நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கணும். பசங்க சேட்டை பண்றாங்க, அங்க வந்து தவறான நடத்தை இருக்குன்னு சொன்னா அங்க இருக்கிற டீச்சர், ஹெச்எம் இவங்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து கண்டிப்போடு நடக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கணும் சார். என்னைக்கு வந்து பிள்ளைகளை வந்து அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாதுன்னு ரூல்ஸ் வந்துச்சோ அப்ப இருந்து பார்த்தோம்னாலேயும் டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு மரியாதையே இல்லைங்க சார். அவங்கள வந்து கிண்டல் பண்றது, கேலி பண்றது, மரியாதை குறைவா நடத்துறது தாங்க சார் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டீச்சர்ஸா இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. பிள்ளைங்க வந்து நம்ம அமட்ட முடியல, அமட்டினா உடனே பேரண்ட்ஸ் வந்து சண்டைக்கு வந்துடுறாங்க, நம்ம பிள்ளைகளுடைய நல்லதுக்கு தான் சொல்லி பேரண்ட்ஸுக்கே தெரிய மாட்டேங்குன்னு சொல்லி வருத்தப்பட்டது போக, இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா இவருடைய அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு, கையில வந்து கலர் கலரா கயிறு கட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து நம்பிக்கை சம்பந்தப்பட்டதுங்க சார். இப்ப ஏதோ ஒரு கோயிலுக்கு போறாங்க, பச்சை கலரு மஞ்சள் கலரு கயிறு கட்டுறாங்க. இது வந்து எல்லாரும் கட்டுறது இல்ல, அந்த மத நம்பிக்கை கலாச்சாரத்து மேல ஈடுபாடு உள்ளவங்க தான் சார் கட்டுறாங்க. இப்ப வந்து இஸ்லாமியர்களாக நாங்களோ கிறிஸ்தவர்களோ வந்து நாங்க கயிறு கட்டுறது இல்ல. இந்துக்கள் ஓப்பனா சொல்லணும்னா இந்துக்கள் தான் வந்து அந்த கயிறு கட்டுறாங்க. இப்ப வந்து பசங்க வந்து அந்த ஜாதியின் அடிப்படையில் கட்டுறதாக சொல்றாங்க. பட் எனக்கு அதுல வந்து உடன்பாடு இல்லைங்க சார். ஏன்னா அந்த கயிறு கட்டுறவங்க எல்லாமே வந்து ஜாதியாவே போறாங்க, பசங்களை வந்து ரொம்ப ரக்கடா நடத்துறாங்கன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க சார். இதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா சார், அந்த ஸ்டாஃப்ஸ், ஹெச்எம், அந்த சிஇஓ, டிஇஓ அவங்க வந்து இந்த ஜாதியினர் வந்து இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தா இவங்க ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாதி சர்டிபிகேட்டே கேட்க கூடாது இல்லைங்க சார். அங்க இருக்கவங்க ஜாதி சர்டிபிகேட் கேட்கறாங்க. அங்க ஜாதி சர்டிபிகேட் கேட்டுட்டு இந்த இனம் இந்த ஜாதி ஸ்டாஃப்ஸ் வந்து இங்க வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளிகள், இஸ்லாமிய பள்ளி கல்லூரிகள் இருக்கு, கிறிஸ்தவ பள்ளி கல்லூரிகள் இருக்கு. அங்க வந்து மத அடையாளத்தோட தாங்க சார் அங்க இருக்கிற ஸ்டாஃப் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்கிறாங்க.
எங்க ஊர் சைடு காலேஜ்ல எல்லாம் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ்ல புர்ஹா வித் ஹிஜாபோட தான் சார் கிளாஸ் ரூம்ல உட்காடுறாங்க. நாங்க படிக்கும்போது வந்து நாங்கெல்லாம் ஹிஜாப் எல்லாம் போட்டெல்லாம் உட்காரலங்க சார். ஹாஃப் சாரி கட்டிட்டு போவோம். அவ்வளோ கிளாஸ் ரூம்ல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்க நார்மலா இருப்போம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கம்பல்சரி அப்படி பண்றாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர் நடத்துற காலேஜ் ஸ்கூல் பார்த்தா அவங்க வந்து அவங்களுடைய மத அடையாளப்படி தானே சார் வந்து கிளாஸ் ரூம்க்கே ஸ்டாஃப்ஸ் வர்றாங்க. இது எப்படி வந்து இப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க, இது வந்து ஜாதிங்கிறாங்க, இங்க வந்து மத அடிப்படையில் கொண்டு வர்றாங்க. ஆக்சுவலா பார்த்தா இது வந்து ஓப்பனாவே சொல்லணும்னா இந்து மதத்துக்காக எதிராகவே கொடுக்கப்பட்ட ஒரு அறிக்கையா தான் சார் நான் பாக்குறேன். நானும் இல்ல, ஒரு மதத்திற்கு நிறைய எதிராக பேரு தான் சந்துரு அவர்களின் அறிக்கை வந்து இருக்குதுங்களா? இருக்குதுங்க சார். ஆமா சார். இது வந்து நான் சொல்லணும் இல்ல சார், எல்லாருமே பாருங்க இப்ப நாங்க கயிறு கட்டுறது இல்ல. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸினுடைய சைக்கிள்ல என்னங்க சார் கலர் இருக்கு, நாங்களாம் எந்த கலரும் பார்க்கல சார். அஸ் யூஸ்வலா எப்பயும் போலதான் பிள்ளைங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இதை வந்து ஒரு ரொம்ப கவனிச்சு சொல்ற மாதிரி தெரியுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்கள்ல வந்து ஸ்கூல் பசங்களுக்கு எதுக்குங்க சார் எலெக்ஷன்? இது வந்து தேவையில்லாத ஒண்ணு. இப்ப நம்மளே வந்து அறிவோட தான் நம்மளாம் ஓட்டு போடுறோமா? ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு இப்ப இருந்தே அங்கேயே வந்து அவனுக்கு ஓட்டு போடு, இவனுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி படிக்கிற டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பசங்க பின்னாடியே போக வச்சு அவங்களுக்குள்ள அடிச்சு மல்லுக்கட்டாயி இது வந்து நமக்கு சாதாரணமா தெரியும். நான் சொல்றதே இல்ல. இப்ப எலெக்ஷன் வச்சாலே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அந்த படிப்புல வந்து கவனம் சிதறிடும்லங்க சார். அங்கிருந்தே பிள்ளைங்க வந்து ரொம்ப வந்து மோசமான சூழ்நிலையில உருவாக்கி அங்கிருந்தே வந்து ரவுடிகள் மாதிரி, இந்த வார்த்தை கூட ரொம்ப அதிகமா தான் எனக்கு தெரியுது, பிள்ளைகளை வந்து சீர்கேடு இல்லாம கொண்டு வரக்குண்டான ஒரு வாய்ப்பா தாங்க சார் நான் பாக்குறேன். இதெல்லாம் வந்து இவர் எப்படி இப்படிலாம் அறிக்கை தயார் பண்ணாருன்னே தெரியலங்க சார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சார், முதல்வர் வந்து பதவி ஏற்றதுல இருந்து வந்து இந்த குழு அந்த குழு தமிழ்நாட்டுல இருக்கிற மகளிர் குழுக்களை விட நம்ம முதல்வர் கொண்டு வந்த குழுக்களினுடைய எண்ணிக்கை அதிகம் சார். மக்களுடைய வரி பணம்லாம் வீணாகுதுன்னு இவருக்கு தெரியுமா தெரியாது, அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல மற்ற ஸ்டேட்ல எல்லாம் பாருங்க சார், அவங்களுடைய கல்வி தரமெல்லாம் எப்படி இருக்கு. இங்க வந்து ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. மற்ற ஸ்டேட்ல கம்பல்சரியா ஹிந்தி சப்ஜெக்ட் இருக்கு. மற்ற வட மாநிலங்கள் டெல்லியில எல்லாம் பார்த்தோம்னா பிரெஞ்சு ஜெர்மன் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சப்ஜெக்ட் சார். ஆனா இங்க நம்ம பாக்குறோம் என்னன்னா ஹிந்தியே வேணாம்னு சொல்லி இங்க எதிர்த்து போராடிக்கிட்டு பிள்ளைகளுக்கு வந்து தரமான கல்வியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது சொல்றாரேன் சார், ஸ்கூல் பக்கத்துல பள்ளிவாசல் பக்கத்துல, சர்ச்சு பக்கத்துல, கோயில் பக்கத்துல சர்வசாதாரணமா ட்ரக்ஸ் கிடைக்குது. ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற பெட்டி கடைகள்ல கிடைக்குது. எங்க ஊர் பக்கம் ஈஸியா கிடைக்கும் சார். நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வருத்தப்படுங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாம் கண்ணு முன்னாடி வாங்கிட்டு போவாங்க சார். நம்மளால என்ன எதுவுமே சொல்ல முடியாது, ரொம்ப வருத்தமா இருக்கும். விக்கிறவங்களுக்கும் மனசாட்சி இல்ல. உன் பிள்ளையா இருந்தா நீ கொடுப்பையா இருந்தா நமக்கு கேட்க தோணுது. அது வாங்கிட்டு வித்தின் செகண்ட் பறந்துடுறாங்க சார் பசங்கள்லாம். அத சொல்லலாம்ல, இப்படி ஸ்கூல் பக்கத்துல வந்து ட்ரக் விக்கிறவங்க எல்லாம் கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லலாம். அதாவது பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை தவிர மற்றது எல்லாமே வந்து இவர் பேசியிருக்காங்க சார். இன்னொன்னு வந்து கல்லர் ஆதி திராவிடர் நலத்துறைங்கிற அந்த பேரை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சார். இப்ப நாடார் கம்யூனிட்டியோ கல்லர் கம்யூனிட்டியோ அவங்க வந்து அவங்களுடைய சமுதாயத்துல இருக்கிற இல்லாத பசங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காக அவங்கள கொஞ்சம் பைனான்சியல் சவுண்டா இருக்கிறவங்க பணம் போட்டு ஸ்கூல் காலேஜஸ் ஆரம்பிச்சு கொண்டு வந்தது. அங்க பார்த்தா அந்த கம்யூனிட்டி பிள்ளைங்க மட்டும் படிக்கலாம் சார், எல்லாருமே படிக்கிறாங்க. எனக்கு தெரியும் எவ்வளவோ பேர் நாடார் ஸ்கூல் மற்ற ஸ்கூல்ல அவங்க கம்யூனிட்டி பிள்ளைங்க மட்டுமா சார் படிக்கிறாங்க? எல்லா பிள்ளைகளுமே படிக்கிறாங்க. அவங்க எல்லாம் நல்வழிப்படுத்துறாங்க. ஃபீஸ் எல்லாம் கம்மியா தான் சார் வாங்குறாங்கலாம். மற்ற ஸ்கூல்கள் எப்படி இப்ப கவர்மெண்ட் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வாங்குற ஃபீஸ்ல விட பாதி ஃபீஸ் தான் வாங்குறாங்க அந்த ஸ்கூல்கள்ல எல்லாம். கல்லர் ஸ்கூல் வந்து ஃபீஸ் வாங்குற அவ்வளவா இல்ல. பட் நாடார் கம்யூனிட்டில தரமா இருக்குங்க சார், எல்லா கல்வியுமே தரமா இருக்கு. இப்ப ஆதி திராவிட நல அந்த பேரை மட்டும் எடுத்துட்டோம்னா ஆதி திராவிட நலத்துறைன்னு ஒரு அமைச்சகம் இருக்கு, அதை காலி பண்ணிடுவாங்களா சார் இவங்க? இப்படி செஞ்ச சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த பல ஆயிரம் கோடி ரூபாயை அந்த குழந்தைகளுக்கு செலவழிக்காம ஃபண்டை ஃபுல்லா திருப்பி அனுப்பிச்சிட்டாரு சார் இவங்க. இப்ப டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இன்னுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹாஸ்டல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நீங்க எல்லாம் கிராம சைடு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார். அந்த பிள்ளைங்க படிக்கிற ஹாஸ்டல் எல்லாம் பார்த்தா ரொம்ப மோசமாதாங்க சார் இருக்கும். அதெல்லாம் செட் பண்ணிடலாம். அந்த பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் அவங்களுடைய கம்யூனிட்டி படிக்கிறதுக்கு உண்டான வளர்ச்சிகளுக்கு முதல்ல வந்து நல்ல தரமான கல்வியும் ஒழுக்கத்துமே பிள்ளைகளுக்கு கொண்டு வந்தாலே போதுங்க சார். அதை தவிர ஒரு மற்றது எல்லாமே இங்க கலர் இருக்கக்கூடாது அங்க கலர் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயமா தாங்க சார் நான் பாக்குறேன். இப்போ தமிழகத்துல இருக்கக்கூடிய சிறுபான்மையர் வாக்குகளை பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் 2 திராவிட கட்சிகளுமே வாக்குக்காக தான் பயன்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா மேம்? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அவங்க வந்து இப்ப ஏடிஎம்கே பீரியட்ல கூட ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கூட எங்களுடைய ஓட்டுக்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு தான் சார் போச்சு. அது மக்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க சார்.
டிஎம்கேலாம் எதுவுமே செய்யல. இப்ப இருக்க ஆளுங்கட்சியெல்லாம் எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு என்னங்க சார் செஞ்சிருக்காங்க? ம். எதுவுமே செய்யல. ஆல்ரெடி பார்த்தா எங்களுடைய கம்யூனிட்டில வந்து எல்லாரும் கேட்கிற கேள்வி, ஏன் உங்க கம்யூனிட்டில வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் படிக்க வைக்க மாட்டேங்கன்ட்டு நெறைய பேர் கேட்பாங்க சார். ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க? அப்படின்னு சொல்லி. ம். அது ஆரம்பத்துல இருந்தே பார்த்தோம்னா, அவங்களுக்கு படிப்பு வந்து ஒரு பெரிய விஷயமாவே அவங்க கருதலன்னு சார் நான் நெனைப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்து கம்மி தாங்க சார். ம். இவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. இவங்க வந்து நமக்கு வந்து ஓட்டுக்காக மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. நமக்கு வந்து நம்மளுடைய பிள்ளைகளினுடைய கல்வி தரத்தை மேம்படுத்தல. அது கவர்மெண்ட் குடுக்குற எந்த ஒரு ஸ்கீமையுமே வந்து நான் சொல்றது கல்வி சம்பந்தப்பட்ட ஸ்கீம் எதுவுமே வந்து பயன்படுத்தலைங்க சார். அதே மாதிரி நான் பார்த்தா ஆல் இந்தியா லெவல்ல பார்த்தோம்னா, எங்க இஸ்லாம் சமூகத்தினுடைய கல்வி அறிவு வெறும் 3% தாங்க சார். அதுல பார்த்தோம்னா 3% தான் வந்து காலேஜே முடிச்சிருக்காங்க சார். அதுல 1% தான் பாருங்க பெண்களை வந்து படிக்க வச்சு ஜாபுக்கோ பிசினஸ்க்கோ அனுப்புறாங்க சார். 25% குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கே போகல சார். அப்ப அந்த குழந்தைகளினுடைய மனநிலை, அவங்க பேரண்ட்ஸினுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அதை வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கல அவங்க. சும்மா நம்மளும் பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரியே அவங்களுடைய லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு சார். இப்ப மோடிஜி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்து பிள்ளைகளை வந்து நீங்க மதத்தின் பின்னாடி போகாம மதத்தையும் பற்றி கொள்ளுங்கள், கல்வியையும் கற்றுக்கொள்ளுங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிடிமானமா இருக்கும்னு சொல்லி ஒரு கையில லேப்டாப்பும் ஒரு கையில குரானும் வச்சுக்கோங்கன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வந்து இந்த ஒரு 9 வருடத்துல 10% மேல வந்து இஸ்லாம் கம்யூனிட்டியில வந்து பிள்ளைங்க வந்து படிச்சிருக்காங்க சார். பையன் பொண்ணு எல்லாமே ஓரளவுக்கு படிச்சு வர்றாங்க சார். இப்ப படிச்சு வர்றாங்க. முதல்ல அந்த அளவுக்கு இல்லைங்க சார். அது போக வந்து பொலிட்டீஷியன்ஸ் வந்து மக்களை வந்து எந்த அளவுக்கு வந்து இது சரி இது தவறுன்னு சொல்லி யோசிக்க கூட வைக்கிறது இல்லைங்க சார். இப்ப நீ உங்களுக்கே தெரியும், பாத்துப்பா இப்ப மீம்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க நீங்க. பாத்துப்பா பிஜேபி உள்ள வந்துட போகுது பாய் அப்படின்லாம் சொல்லி நீங்க மீம்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. அது என்னன்னா சார், பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து பிஜேபினாலே வந்து இஸ்லாமியருக்கு எதிரான கட்சின்னு சொல்லி வந்து மக்களுடைய மனசுல கட்ட அமைச்சிட்டாங்க சார். ராமர் கோயில் ஒரு காரணம் சார். நிறைய பேருக்கு வந்து புரியல. ஃபர்ஸ்ட் அங்க வந்து ராமர் கோயில் தான் இருந்தது. அதற்கு பிறகுதான் வந்து அங்க வந்து பாபர்னால வந்து பள்ளிவாசல் கட்டப்பட்டது. பள்ளிவாசல் கட்டப்பட்டாலும் அது வந்து தொழுகைக்கான இடமாகவே இருந்தது இல்லை. அதுக்கப்புறம் தான் 500 வருஷமா இந்துக்கள் போராடி அந்த இடத்துல வந்து ராமர் கோயில கட்டியிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா சார், சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் கொடுத்துருச்சு, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க பாத்துப்பீங்கன்னா அந்த ராமர் கோயில் ஜட்ஜ்மெண்ட் வந்த போதும் சரி, கோயில் கட்டும் போதும் சரி, எந்த எதிர்ப்புமே இல்லை. இதை வந்து இங்க இருக்க இஸ்லாமிய மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க சார். ஆனா பொலிட்டீஷியன்ஸ் வந்து புரிய விடுறதில்ல. அது மாதிரி என்னட்டு நிறைய பேர் கேட்பாங்க, மோடிக்கு நம்மளை பிடிக்காதம்ல, ஏன் பிடிக்காதுன்னு கேக்குறாங்க. அப்ப நான் சொல்ல, எங்க சொல்லியிருக்காரு மோடி ஐயா இஸ்லாமியர்கள் பிடிக்காதுன்னு சொல்லலையே. இன்னைக்கு இந்தியாவுல கொடுக்கப்பட்டிருக்க எல்லா ஸ்கீம்ஸுமேவும் இஸ்லாம், கிறிஸ்டியன், ஹிந்து, பார்சி, ஜெயின்ஸ் எல்லாருமே தாங்க சார் அனுபவிக்கிறாங்க. இவங்களுக்கு தான் இவ்வளவு, இவங்களுக்கு அவர் பிரிச்சே சொல்லலையே. இல்ல அவர் நம்ம இப்ப எங்க இன பெண்களுக்கு மேக்சிமமான வருத்தமே வந்து மோடிக்கு இவன் நம்மள பிடிக்காதுன்னு சொல்றாங்க, ஏன் சொல்றாருன்னு கேக்குறாங்க. இதை எப்படி நம்ம புரிய வைக்கிறது? அது ஒரு ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். ஃபர்ஸ்ட் எஜுகேஷன், பொலிட்டீஷியன், இந்த ராமர் கோயில். அதே மாதிரி பார்த்தோம்னா சார், கோத்ரா ரயில் வெடிப்பு சம்பவத்தை அப்படியே ஒதுக்கிட்டாங்க சார். அதை ஒதுக்கிட்டு குஜராத் கலவரத்தை முன்னாடி கொண்டு வந்தாங்க. கோத்ரா சம்பவம் எவ்வளவு வருத்தமான விஷயமோ அதே மாதிரிதான் குஜராத் கலவரமும். குஜராத் கலவரம் எதுக்காக வந்தது? கோத்ரா ரயில் எரிப்புனால தானே. அப்ப இந்த பாட்டை விட்டுறாங்க சார். இந்த பாட்டை விட்டுட்டு இதை மட்டும் சொல்லும் போது அதோட வெறுப்பு வந்து அதிகமாயிருச்சு. அந்த பயம் தான் சார், பயம். நம்மள இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, சிஏஏ சமயத்துல எல்லாம் வந்து எவ்வளவு போராட்டங்கள் வெடிச்சது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துருப்பீங்க. ஆக்சுவலா வந்து சிஏஏ வந்து குடியுரிமை கொடுக்கிற சட்டம். ஆனா இங்க என்ன ஆயிருச்சுன்னா, இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை பூரா வந்து வேற நாட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க சார். எங்க ஊர்கள் ஏதாவது ஒரு மீட்டிங் போட்டோம்னா நானும் கூட போயிருக்கேன் சார், ஃப்ரெண்ட்ஸுகளோட உட்காந்து பிள்ளைகள்லாம் அழுவாங்க. ஏன் அழுகுறேன்னா, அந்த ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ், பங்களாதேஷ் முஸ்லிம்ஸ் எல்லாம் அவங்க நாட்டுல இருந்து வெளியே வருவாங்கல்ல சார், அந்த வீடியோவெல்லாம் இங்க போட்டு இதெல்லாம் நம்ம இந்தியாவில இருக்க முஸ்லிம்களை மோடி வந்து வேற நாட்டுக்கு அனுப்புறாங்கன்னு சொல்லுவாங்க சார். நான் அப்ப இவங்கள்ட்ட எடுத்து சொல்லுவேன், இல்ல இது வந்து இவங்க நம்ம முஸ்லீம் இல்ல, வேற நாட்டுல இருந்து இங்க வர்றவங்க இவங்க அப்படின்னா புரியாது, நிஜமாவே நம்மளால அனுப்பிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்து மன உளைச்சலுக்கு ஆளான பெண்கள் நிறைய அதிகம். எனக்கெல்லாம் நிறைய பேரை தெரியும் சார். இப்ப புரியுதுங்க சார். 10 வருஷம் ஆச்சு. நான் சொல்லுவேன், 10 வருஷம் ஆச்சு இல்ல, மோடி யாரையாவது ஒரு இஸ்லாமியரை
நாடை விட்டு போக சொல்லியிருக்காரா, நம்ம போயிருக்கோமா அப்படின்னு சொல்லும்போது இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஆமா இல்ல, அப்ப நம்ம எல்லாம் அதெல்லாம் பொய் சொல்லி நம்மளை நம்ப வச்சுட்டாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா நம்ம தான் புரிஞ்சுக்கிறோம், நம்ம படிக்கணும், எது நல்லது கெட்டது நம்ம தானே பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்ப ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு. இப்ப சிஐஏ அமல்படுத்தின பிறகு இங்க இருக்கிற எந்தாவது ஒரு மீடியா வந்து அதை பத்தி விளக்கமா சொன்னாங்களா சார்? 350 பேருக்கு மேல வந்து குடியுரிமை கொடுத்திருக்காங்க. இதுல வந்து இது பாகிஸ்தான் இஸ்லாமியர்களும் அடக்கம். அவங்களுக்கு வந்து இப்ப குடியுரிமை கொடுத்து இந்தியாவில வந்து இப்ப இருக்கிறாங்க சார். சிஏஏ வந்து சட்டம் பாஸ் ஆயிருச்சு. அதை பத்தி இங்க ஒரு மீடியாவும் பேசல, ஒரு பொலிட்டீஷியன்ஸ் பேசல. ஆனா பிரச்சனை பண்ணும்போது மட்டும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இஸ்லாமியர்கள் மேல திணிச்சு இது பண்ணிடுறாங்க. இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒரு சட்டம் வந்தா நாங்க முன்னாடி வர்றோமோ இல்லையோ சார், 10 இந்துக்கள் சேர்ந்து தட்டேத்தி விட்டு அப்ப எங்களுக்கு என்ன ஆயிருது, ஓ இதுதான் வந்து உண்மையோ, ஒரு இந்துவே வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாருங்கும் போது அப்ப நமக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா அப்ப மோடி செய்யறது தப்பு போல, அதனாலதான் இவங்களே நமக்கு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய சகோதரி நாங்க நாட்டை விட்டு அனுப்ப மாட்டோம்னு சொல்லி ஒரே பிரச்சனையா தாங்க சார் இருந்துச்சு. இப்ப வந்து அதே பேசுன இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வந்து சொல்லுங்க, சிஏஏ வந்து குடியுரிமை கொடுக்குற சட்டம் தான், எடுக்கிற சட்டம் இப்ப யாருமே சொல்லலையேங்க சார். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா அது வந்து மோடியினுடைய பிஜேபி மேல வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தி இப்ப வந்து ஒரு வெறுப்பு உணர்வு ஆயிருக்குங்க சார். இப்போ மோடியினுடைய திட்டங்கள் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு, இங்க இருக்கிற இந்து மக்களுமே அந்த மாதிரி தான் சார் இருக்கிறாங்க. கல்வி அறிவுல வந்து பின்தங்கிய மக்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. நம்மளே சொல்லும் போது சொல்லுவாங்க, என்னப்பா நீ மோடியை நல்லவர்னு சொல்ற, அவர் உங்க பள்ளிவாசல் எல்லாம் இடிச்சுட்டாரு, உங்களெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்ப போறாரா அப்படின்ட்டு. அப்ப நான் அவங்களுக்கு எடுத்து சொல்லுவேன், ஏற்கனவே அங்க கோயில் இருந்துச்சு, பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு, அது வந்து ராமர் பிறந்ததுன்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க, அதுக்காக தான் இங்க கட்டுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டே ஜட்ஜ்மெண்ட் சொல்லிருச்சுன்னு சொல்லி நம்ம புரிய பாஜக மேலையும் மோடி அவர்கள் மேலையும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அபிமானம் வருது. இது வந்து நான் இஸ்லாமியர்களுக்குன்னு மட்டும் சொல்லலாம் சார், இங்க இருக்கிற இந்து மக்களும் பிளஸ் கிறிஸ்டின் மக்களுக்குமே வந்து வெறுப்பு இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் எவ்வளவோ பேரை பார்த்திருக்கேன் சார். அதுல வந்து இப்ப நம்ம பாக்குறோம், இப்ப இதை பாக்குற வீடியோஸ் பாக்குற மற்ற நேயர்கள்லாம் வந்து இப்ப அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி தமிழ்நாட்டை நல்லா வளர்ந்துருக்கு, நம்ம எல்லாருக்குமே கண்கூடா பாக்குறோம் சார். முதல்ல கண்டுக்காம இருந்த கட்சி அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அசுர வேகமாயிருக்கு. நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும் சார். நம்ம சும்மா சோசியல் மீடியால உட்காந்துட்டு இருக்கிறத விட, கமெண்ட் போடுறத விட, நமக்கு தெரிஞ்ச பாஜகவினுடைய கொள்கைகளையும் அவரை பத்தி தெரியாத மக்கள் 2 பேருக்கு நம்ம அவங்கள பத்தி எடுத்து சொல்ல அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க சார். புரியும் போது இன்னும் ஓட்டு பெர்சன்டேஜ் கூடும், நோட்டாவுக்கு கீழேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த டைம்ல இன்னைக்கு பார்த்தோம்னா 12% வந்துருச்சு, கூட்டணி கட்சியில 18-20% வந்துருச்சு, ஈஸியா ஆட்சிக்கு வந்துருவாங்க சார். அதனால நம்ம மக்கள்லாம் வந்து படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு, புரியாத மக்களுக்கு நம்ம எல்லாம் எடுத்து சொல்லணும் சார். இன்னமும் பாஜக கட்சி சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி தான் பேசப்பட்டு வருகிறது. அப்படி இருந்தா உங்களோட ஆதரவு வந்துட்டு பாஜக கொடுக்க காரணம் என்ன? சார் நான் வந்து ஒரு பிசினஸ் உமன் சார். நான் 30 வருஷமா வந்து சேரீ பிசினஸ் பண்றேன். எங்க பெரியப்பா ரயில்வே எம்ப்ளாய். சின்ன வயசுல இருந்தே நாங்க வந்து நார்த் இந்தியாஸ்க்கு அதிகமா டிராவல் பண்ணியிருக்கோம் சார். முதல்ல இருந்த வளர்ச்சிக்கும் இப்பொழுது இருந்த வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குங்க சார். டே பை டே பார்த்தோம்னா குஜராத், நான் அதிகமா போனது வந்து நான் குஜராத், அகமதாபாத், வதோரா, அங்க இருக்க நிறைய ஊர்களுக்கு நான் டிராவல் பண்ணியிருக்கோம் சார். முதல்ல இருந்திருக்கும் 30 வருஷத்துக்கு நான் ஸ்கூல்ல படிக்கும் போது இருந்த வளர்ச்சிக்கும் இப்போ இருக்கிற வளர்ச்சிக்கும் வந்து வித்தியாசம் சார். இது ஒண்ணு. நான் வந்து சிறுபான்மையினர் இஸ்லாமியரா இருந்தாலுமே வந்து அங்க இருக்க இஸ்லாமியர்கள்ட்ட நான் பேசுவேன் சார். பிசினஸ் விஷயமா பேசும்போது அவங்க வந்து எனக்குமே ஒரு பயம் இருந்தது, இல்லைன்னு நான் சொல்லல. அப்ப அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, மோடி வந்து அவங்க குஜராத்ல ஆட்சி செய்யும் போது தன்னுடைய ஸ்டேட் எவ்வளவு மோசமா இருந்துச்சு, குடிகார மாநிலமாகவும் ரொம்ப மோசமான ட்ரக் அடிக்ட், வேலை வெட்டிக்கு போகாம இருந்தவங்களை மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமா தன்னுடைய மாநிலத்தை மாத்திருக்காருன்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. அங்க இருக்க இஸ்லாமியர்கள்ட்டலேயும் நம்ம என் கூட வர ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க முஸ்லீம் எப்படி மோடி நல்லவர்னு சொல்றீங்கும் போது அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல, நாங்க வந்து நிம்மதியா வாழ்றோம், சந்தோஷமா வாழ்றோம், எங்க பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, டே பை டே நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் கண் கூட பார்த்திருக்கேன் சார். அந்த ஸ்டேட்லயே நான் பார்த்திருக்கேன். இப்போ வரைக்கும் நாங்க போக வர இருக்கும்போது நிறைய அந்த ஸ்கூலினுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் பார்த்தா சான்ஸே இல்லைங்க சார். அந்த அளவுக்கு ஸ்கூல்கள்ல வந்து அவ்வளவு டெவலப்மெண்டா இருக்கும். தனிநபர்களுடைய வருமானம் அதிகமா இருக்குங்க சார். அங்கெல்லாம் கரண்ட் கூட இலவசம் இல்லைங்க சார். எல்லாமே நீ சம்பாதிக்கிறையில கரண்ட் பில்லு கட்டு அப்படின்னு சொல்லும் போது, இன்னொன்னு வந்து அந்த கரண்ட் இருக்கும்போது கரண்டை ஃப்ரீ கொடுக்கும்போது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்றோம்.
இதே வந்து நம்ம பணம் கட்டும் போது கரண்டே வேஸ்ட் பண்ண மாட்டோம், தண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டோம் சார். அப்படி அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் நம்ம பேசும்போது மோடியினுடைய திட்டங்களை பத்தி சொல்லும்போது நான் அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மோடி ஐயாவினுடைய திட்டங்கள் வந்து எல்லாமே பார்த்தோம்னா மக்களினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் சார் அவருடைய திட்டங்கள் இருக்கு. டிஜிட்டல் இந்தியால நம்மளால என்னன்னே தெரியாம இருந்தோம். இன்னைக்கு பார்த்தோம்னா டிஜிட்டல் இந்தியாவுல நம்ம கையில வெறும் மொபைல் இருந்தா போதும் சார். எல்லா இடத்துக்கும் நம்ம பாட்டு முதல்ல பணத்தை தூக்கிட்டு செமந்துகிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்கெல்லாம் பணம் கொண்டு போகும்போது ரொம்ப பயந்து தான் சார் கொண்டு போய்கிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் பார்த்தோம்னா போன் மட்டும் போதும், அங்கே போய் உட்காந்து நாங்க பிசினஸ் பண்ணிட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு வந்துடும். பயமே இல்லைங்க சார் இன்னைக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா ஃப்ரீ சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் பீரியடுக்கும் இன்னைக்கு இருக்கிற நம்ம பாஜகனுடைய ஆட்சியில் நடக்கிற அந்த டிஃபரன்சியேட்டை பாருங்க சார். ஃப்ரீ சிலிண்டர் 100 மில்லியன் குடும்பங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார். ஜல் ஜீவன்ல 200 மில்லியன் கிராமங்களுக்கு, பர்டிகுலர்லி கிராமங்கள்ல இருக்கிற குடும்பங்களுக்கு குடிநீர் பிளஸ் கிராமங்கள்ல இருக்கிற ஸ்கூல்களுக்கு சுகாதாரமான தண்ணீர் கிட்டத்தட்ட 18 லட்சம் ஸ்கூல்களுக்கு மேல கொடுத்துருக்காங்க சார். ஃப்ரீ அக்கௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா முதல்ல வந்து 500 ரூபாய் போட்டாதான் வந்து நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். அந்த 500 ரூபாய் போடாமலே எவ்வளவோ பேர் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணாம இருந்தாங்க சார். இன்னைக்கு பார்த்தோம்னா அபவ் 600 வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் வச்சிருக்காங்க சார். இன்னொன்னு பார்த்தோம்னா சார், ஒன் நேஷன் ஒன் கார்டு, அந்த ரேஷன் கார்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் சென்னை போனாலும் எனக்கு நான் பொருள் வாங்கலாம், மதுரைக்கு போனாலும் பொருள் வாங்கலாம். என் கார்டுக்கு நான் என் ஊர்ல தான் வந்து நான் பொருள் வாங்கணும்னு இல்லைங்க சார். எல்லாரும் சொல்லுவாங்க வடநாட்டுல இருக்கிறவங்க வந்து இங்க தங்கி இருக்கிறதுனாலதான் வந்து மோடி ஐயா வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தாருன்னு சொல்லி. அப்படி இல்லைங்க சார். இது நீங்களும் என் ஊருக்கு வந்து வாங்கலாம், நானும் உங்க ஊருக்கு வந்து வாங்கலாம். இதெல்லாம் இது மூலம் ஒரு நல்ல பெஸ்ட் சிஸ்டம் தான் சார். லோன் எல்லாம் பாத்தீங்கன்னா சார் 450 லட்சம் மில்லியனுக்கு மேல மக்களுக்கு எல்லா லோனும், முத்ரா லோன்லாம் இப்ப ரொம்ப ஃபேமஸா போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தோம்னா ரீபேமெண்ட் அதிகமா வந்துகிட்டு இருக்குங்க சார். நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் பேங்க்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, முதல்ல வராக்கடன் அதிகமா இருந்ததுங்க சார். இப்பெல்லாம் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கட்டிட்டு அந்த லோன்களை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அது நிறைய வராக்கடன் வசூல் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் பீரியட்ல நீரவ் மோடி, அந்த நிறைய லலித் மோடி, அப்புறம் வந்து விஜய் மல்லையா, இவங்களுக்கெல்லாம் வந்து பல ஆயிரம் கோடி கடனை கொடுத்தது காங்கிரஸ் பீரியடு. ஆனா பழி வாங்குறது அத பழியை ஏத்துக்கிறது பார்த்தோம்னா பாஜக வாங்கிக்கிறோம். அப்படிதாங்க சார் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், மோடி தான் வந்து கடனை கொடுத்துட்டு அவரை நாட்டை விட்டு பத்தி விட்டுட்டாங்கன்னு தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய சொத்துக்களை எல்லாமே வந்து பறிமுதல் பண்ணி 85% மேல அவங்க வாங்கின கடனுக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து ரீபேமெண்ட்டா வாங்கிட்டாங்க சார். அதே மாதிரி பார்த்தா நமக்கு வந்து ஒரு சில ஸ்கீம்ஸ் தான் சார் தெரியுது. ஆனா 350க்கு மேற்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குங்க சார். அது நமக்கு அவ்வளவு சரி வர தெரியல பாத்துக்குங்க. அதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொன்னோம்னா மக்களுக்கு வந்து இன்னும் நல்லா புரியுங்க சார். இன்னொன்னு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரேஷன் பொருட்கள் சார். கொரோனா அந்த கோவிட் டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு இந்தியா ஃபுல்லா 80 கோடி மக்களுக்கு வந்து ஃப்ரீ ரேஷன் பொருள் அரிசி கொடுத்துருக்காங்க எல்லாமேவும். அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு ஒரு கவர்மெண்ட் மக்களுக்கு ஃப்ரீ ரேஷன் பொருள் கொடுக்கு. இதுலயே வந்து பல லட்சம் கோடி அமௌண்ட் வந்து நம்மளுடைய வரி பணம் வந்து அதுக்கு செலவு பண்றாங்க சார். அப்புறம் பார்த்தோம்னா மானியத்தோட வந்து விவசாயிகளுக்கு கடன், அந்த விவசாயத்துக்கெல்லாம் நார்த் இந்தியா சைடெல்லாம் பார்த்தோம்னா ட்ரோன் மூலமா மினிமம் 5 லிட்டர் to 75 லிட்டர் வரைக்கும் ட்ரோன் மூலியமா தண்ணியும் அந்த மருந்தும் கலந்து அடிக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் வந்து ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க சார். விவசாயிகளுக்கு வந்து வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுத்துருக்காரு சார். இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியட் எல்லாம் கொடுக்கவே இல்லையே. இப்ப இதெல்லாம் பாஜக பீரியட் வந்ததுக்கு அப்புறம் தானே சார் வந்திருக்கு. இதை தவிர ரொம்ப நல்ல திட்டம் பார்த்தோம்னா மேக் இன் இந்தியா திட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதுல பார்த்தோம்னா உள்நாட்டு உற்பத்திகளை அதிகமா கொண்டு வந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதெல்லாம் பயங்கரமா குறைச்சிருக்காங்க சார். இப்ப நம்ம வந்து 600 பில்லியன் அளவுக்கு பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்யறோம் சார். இதெல்லாம் வந்து முதல்ல இருந்த கவர்மெண்ட் எதுவுமே காங்கிரஸ் கவர்மெண்ட் எல்லாம் செய்யாம நாட்டை கடன்காரனா ஆக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு மோடி ஐயா வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு இவ்வளவு நல திட்டங்கள்ல எத்தனை லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்றாங்க பாருங்க சார். தரமான ரோடுகள், தண்ணீர், இதெல்லாம் வந்து முதல்ல இந்த அளவுக்கு இல்லைங்க சார். இப்ப இதெல்லாம் மக்களுக்கு எல்லாம் இந்தியா ஃபுல்லாவே வந்து இந்த திட்டம் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணுனாங்க சார், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்னு மக்களுக்கு தெரியலங்க சார். கிராம சைடு எல்லா ஸ்கீமும் எல்லா மக்களுக்கும் போயிருக்கு இல்லைன்னா நம்ம சொல்லவே முடியாது. இதை வந்து பாஜக கவர்மெண்ட் அடுத்த ஆட்சி அமைக்கணும்னு இருந்தா கிராமங்கள் சைடு வந்து மக்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து மோடி ஐயாவின் திட்டத்தின் கீழே உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லி கண்டிப்பா கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு எடுத்து சொன்னா மக்களுக்கு நல்லா புரியும் சார். ஓட்டும் இன்னும் நல்லா போடுவாங்க சார். அது வந்து அவங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கிறோம் சார். இந்த முத்தலாக் திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேம்? இதன் மூலமா அதுல பெண்களின் ஆதரவு வந்துட்டு பாஜக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் மேம், உங்களோட கருத்து என்ன? கண்டிப்பா சார்.
முத்தலாக் மாதிரி ஒரு நல்ல ஒரு திட்டம் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு வரப்பிரசாதம் சார். நம்ம தமிழ்நாட்டுல வந்து அதிகமா இல்ல. வடநாட்டு பக்கம் பார்த்தோம்னா, முத்தலாக் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இதுல வந்து அதிகமான பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க சார். அதுல இது வந்து பிஜேபி கவர்மெண்ட் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து திணிச்ச மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அப்படி இல்ல. அங்க வடநாட்டுல இருக்க 5 பெண்கள் வந்து காரணமே இல்லாம அவங்களுடைய கணவர் வந்து தலாக் கொடுத்ததுனால, அது வந்து தனக்கு ஏற்பட்ட அநீதியாக நினைச்சு, அவங்க கோர்ட்ல கேஸ் போட்டு, அப்ப கவர்மெண்ட் சொல்லுது, இது எத்தனை நாளைக்கு இன்னும் இந்த பெண்களுக்கு வந்து இவ்வளவு அநீதி நடக்கும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்கவும், அதை வந்து சட்டமா பாஸ் பண்றாங்க. இந்த திட்டத்தினால அங்கிட்டலாம் பார்த்தோம்னா, ரோட்ல போய்கிட்டு இருக்க ஆள் கூட தன் ஒய்ஃபை பார்த்து 3 டைம்ஸ் தலாக் தலாக் தலாக்னு சொல்லுவாங்க. எங்களுடைய மேரேஜ் வந்து கான்ட்ராக்ட் சார். அந்த 3 டைம்ஸ் வந்து தலாக் சொல்லிட்டா அந்த மேரேஜ் வந்து ஃபினிஷ் ஆயிரும். ரெண்டாவது வந்து நாங்க வந்து அவருடன் வந்து நாங்க வாழ வந்து தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லி அது வந்து முடிவுக்கு வந்துரும். இது இந்த கொடுமை வந்து நடக்க கூடாது. இன்னொன்னு இவங்க வந்து ஈஸியா வந்து தலாக் சொல்லிடுறாங்க சார். அங்க படிப்பறிவு இல்லாத பெண்கள் என்னங்க சார் செய்வாங்க? கையில குழந்தைகளோட வேற இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய சமூகத்துல வந்து ரொம்ப இயர்லியரா மேரேஜ் நடந்துடும் சார். ஒரு 18, 17 வயசுலயே கல்யாணமா இப்பதான் வந்து திருமண வயதை வந்து அதிகப்படுத்திருக்காங்க. அப்ப அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துதான் சார் முத்தலாக் வந்ததுக்கு அப்புறம் சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்குங்க சார். பெனால்டி அண்ட் ஜெயிலுக்கு போற மாதிரி சட்டம் கொண்டு வரவும் இப்ப வந்து அது வந்து குறைஞ்சிருக்குங்க சார். இது வந்து பெண்கள் மத்தியில வந்து ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குங்க சார். இந்த திட்டம் இருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டுல 99 இஸ்லாமிய பெண்களுக்கு தெரியாது. தெரிஞ்ச பெண்களுமே இது என்னமோ ஒரு தவறான சட்டத்தை மோடி ஐயா கொண்டு வந்துட்டாருன்னா அவங்க எதிர்க்கிறாங்க. ஆனா இந்த திட்டத்தையும் வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க வந்து பெண்களுக்கு இப்ப எடுத்து சொன்னோம்னா இது வந்து நமக்கு நல்ல சட்டம் சொல்லி புரிய வச்சோம்னா இன்னும் பெண்களுடைய ஆதரவு தமிழ்நாட்டுல வந்து பிஜேபிக்கு ஆதரவு கூடும் சார். வடநாட்டுல எல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கா தான் சார் இருக்காங்க பெண்கள் இப்பொழுது. ஓகே. இப்போ இந்த நடந்து முடிந்த மக்களவை தேர்தல்ல மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய பெண் வந்துட்டு பாஜக வாக்களித்தனால அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு முத்தலாக் கொடுத்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஆமா சார், அது ஒரு சில விஷயங்கள் அப்படி நடக்குதுங்க சார். அதே மாதிரி பார்த்தோம்னா ராமர் கோயில் அந்த கும்பாபிஷேகம் சமயத்துல அங்க இருக்க பெண்கள் வந்து கையில ராமரனுடைய படத்தை மெஹந்தி வரைஞ்சாங்க சார். அதுக்கும் அவங்களுடைய கணவர் வந்து தலாக்கு விட்டாங்கன்னு சொன்னாங்க. அது மறுபடியும் அவங்க வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு அவங்க இப்பெல்லாம் மறுபடியும் சேர்ந்துக்கிறாங்க சார். இது முத்தலாக்கு வந்து இன்னும் கடுமையா சட்டம் கொண்டு வருவாங்க சார். வந்துட்டு ஜம்மு காஷ்மீர்ல அவ்வளவுதான் சார் சொல்லுங்க. சொல்லுங்க. அதான் சார் அவங்களுக்கு வந்து அது புரிதல் இல்ல, இன்னொன்னு அறிவும் இல்ல. நம்ம என்ன சொல்றது, அவங்களும் பனிஷ் பண்ணி தான் சார் பாக்குறாங்க. அந்த குறிப்பிட்ட ஜமாத்துல இருக்கிறவங்க வந்து அவங்கள தூண்டி விடுறதுமே இது ஒரு காரணமா இருக்குங்க சார். இப்ப அந்த ஜமாத் முறைகளை வந்து சுன்னத் ஜமாத்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இடையில வந்து இந்த இஸ்லாமிய அமைப்புகள் இருக்குல்லங்க சார், இந்த இஸ்லாமிய அமைப்புகள் தான் சார் இவங்களை அதிகமா தூண்டி விட்டு இப்படி குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்துறாங்க. இப்ப அதுகளெல்லாம் இன்னும் கட்டுப்படுத்திட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகளும் வராதுங்க சார். ஓகே. இப்போ வந்துட்டு ஜம்மு காஷ்மீர்ல ஒரு உலகிலே மிகப்பெரிய ஒரு ரயில்வே பாலத்தை வந்துட்டு மத்திய அரசு அமைச்சு கொடுத்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க காஷ்மீர்ல அமைஞ்சிருக்கிறது? செனாப் நதிக்கு மேல வந்து அந்த பிரிட்ஜ் கட்டப்பட்டிருக்கு. அது வந்து உலக அதிசயத்துல ஒண்ணுங்க சார். எப்படின்னா 359 மீட்டர் ஹைட்டு சார். அது வந்து ஈஃபில் டவரை விடவே வந்து அதிகமான ஹைட்டில் இருக்கிறதுனால அது வந்து உலக அதிசயத்துல ஒன்னா பார்க்கப்படுறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து 49 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணுதுங்க சார். அந்த பாராமுல்லா, பனிஹால், சங்கல்தான் இது சம்பந்தப்பட்ட அந்த ரயில்வே லைனை வந்து கவர் பண்ணுது. இதனால வந்து டூரிசம் வந்து அதிகமாகுதுங்க சார். அங்களுடைய மக்களுடைய பொருளாதாரம் அதிகமாகுது. அது வந்து இமயமலைக்கு பக்கத்திலே வந்து அந்த ட்ரெயின் போறதுனால நம்ம வந்து இமயமலையிலே வந்து டிராவல் பண்ற மாதிரி ஒரு மக்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அந்த பிரிட்ஜ் தாண்டின உடனே சார் சும்மா ஒரு 15-20 ஒரு 1/4 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு குகை, அதுக்குள்ள ட்ரெயின் போகுது சார். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஓப்பன் பிளேஸ்ல ட்ரெயின் போகுது, அப்புறம் ஒரு குகை. இப்படியே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 48 கிலோமீட்டருக்கு வந்து இந்த ரயில் பயணம் இருக்குங்க சார். இது வந்து இப்ப இன்னும் ஃபர்ஸ்ட் டைமா வந்து வந்தே பாரத் ட்ரெயின் விடுறதாக வந்து சொல்லியிருக்காங்க சார். இது வந்து ரொம்ப நல்ல திட்டம் தாங்க சார். இதனால வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ், அதாவது சாரி சார், ரொம்ப வந்து சுத்தி போற இடங்களை வந்து இது வந்து ரொம்ப ஷார்ட்டா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல போற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. 256 கிலோமீட்டர் வேகத்துல போறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்குங்க சார் அந்த பாலத்திற்கு. ஆனா இப்போதைக்கு வந்து 100 கிலோமீட்டர் வேகத்துல போனா போதும்னு சொல்லி சஜஷன் கொடுத்து இப்ப
ட்ரெயின் வந்து போக்குவரத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க சார். இதுக்கு வந்து டிஆர்டிஓ அண்டு அதிகமான நிறைய ஐஐடி இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க சார். இதுக்கு வந்து 1470 கோடி ரூபாய் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்குங்க சார். இது ஒரு நல்ல திட்டம் தான் சார். ஓகே மேம். இப்ப நீங்க பாஜகவில் இருக்கீங்க மேம். எதனால வந்துட்டு பாஜகவில் இருக்கீங்க? என்ன வந்துட்டு மோடியின் வழி உங்களுக்கு சிறந்ததா தோன்றுது மேம்? சார் நான் பாஜகவில் இல்லை சார். நான் பாஜக உறுப்பினர் இல்லை, எதுவுமே நான் இல்லை, எங்க வீட்டுல யாருமே பாஜக உறுப்பினர் இல்லைங்க சார். நாங்க கட்சியில யாருமே இல்லை. மோடி ஐயாவினுடைய திட்டங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க சார். அதனாலதான் வந்து நாங்க வந்து அவரோட திட்டங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில இருக்கிறதுனாலதாங்க சார் நான் வந்து பேசுறேன். இன்னொன்னு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ஏற்பட்டிருக்க ஒரு விழிப்புணர்வு, ஒரு எழுச்சி, இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார். அதுதாங்க சார். மற்றபடி நாங்க எந்த கட்சி சார்பால நான் இல்லை. நாங்க ஒரு பிசினஸ் உமன் சார், அவ்வளவுதான். இன்னும் வந்து நம்ம மக்களுக்கு வந்து நம்ம அண்ணாமலை ஒருத்தரே வந்து எல்லாம் பேசணும்னு நம்ம நினைக்க கூடாது இல்லைங்க சார். அவர் ஒருத்தரே எல்லாருக்கும் பேசணும், அவரே எல்லாரும் இது நம்ம அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும் சார். மக்களுக்கு எல்லாரும் நம்மளும் சேர்ந்து அவருக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பாடுபட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் சார் நான் பேசுறேன்னு தவிர நான் வந்து உறுப்பினர் இல்லை, நாங்க கட்சியிலேயே இல்லைங்க சார். நான் ஒரு சாதாரண பெண், அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் பாத்தீங்கன்னா பதவி இருக்கும்போது மக்களவையில சொல்லியிருக்காரு, பாஜக வந்துட்டு சிறுபான்மையர், தலித் மக்கள், பழங்குடியினர் வந்து தாக்குதலை வந்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டிருக்காரு. உடனே பாஜக எம்பிகள் வந்து முழக்கமிட்டிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? இல்ல, எங்க வந்து தாக்கப்பட்டிருக்காங்க, எங்க கொடுமைப்படுத்தினாங்க சொல்லி நிரூபிக்கணும்ல சார். இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா சார், எப்ப பாரு வந்து பாஜக பத்தி இஸ்லாமிய மக்கள்கிட்ட, அதாவது சிறுபான்மையர் மக்கள்கிட்ட சொல்லி ஒரு பய உணர்வோடய, ஒரு அச்ச உணர்வோடய இருக்குன்னு இவங்க நினைக்கிறாங்க சார். அதத்தான் வந்து அவங்க பேசியிருக்காங்க. இங்க இருந்து பார்லிமெண்ட்ல போய் என்னைக்காவது ஒரு நாள் 40 பேரை அனுப்பிச்சு வச்சிருக்கோங்க. இந்த நம்ம முட்டாள் மக்கள் ஓட்டு போட்டு அனுப்பிச்சிருக்கோமே, மக்களுக்காக என்னைக்காவது ஒரு நாள் பேசியிருக்காங்களா சார்? என் மக்களுக்கு இந்த திட்டத்தை கொடுங்க, அந்த திட்டத்தை கொடுங்க, இந்த கல்வியை கொடுங்க, அவங்களோட பொருளாதாரம் வளரணும், அதெல்லாம் விட்டுட்டு அங்க போயிட்டு அவர் வாழ்க இவர் வாழ்க அப்படியே அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு வைத்தறிச்சலா இருக்குங்க சார். எப்படி இவங்க எல்லாம் இவ்வளவு ஒரு மழுமட்டையா இல்ல நம்ம மழுமட்டையானே தெரியலங்க சார். அவர் நிரூபிக்கணும்ல, யார் யாரை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா, யாரை பயமுறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவர் தானே சார் சொல்லணும். இதெல்லாம் வந்து தேவையில்லாம வந்து மக்களை வந்து ஒரு பயமுறுத்தி, ஒரு பய உணர்வு, ஒரு அச்சத்தோடய வைக்கணுங்கிறதுக்காக தான் சார் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் மலையேறிடுச்சுங்க சார். இப்பெல்லாம் மக்கள் வந்து கொஞ்சம் திருந்த ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம். இன்னொன்னு நான் சொல்ல விருப்பப்படுறேன் சார். அதாவது வந்து இப்ப வடநாட்டுல வந்து உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான்ல வந்து பிஜேபியினுடைய வந்து சீட்டு எண்ணிக்கை கம்மி ஆயிருக்கு. அதுக்கு ஒரே காரணம், நிறைய பேர் பல காரணங்கள் சொல்லுவாங்க சார். என்னைய பொறுத்தவரைக்கும் நான் சொல்ற ஒரே காரணம் வந்து காங்கிரஸ் பீரியடு எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எல்லார் வீட்டு கதவை தட்டி மகாலட்சுமிங்கிற ஒரு ஸ்கீமை கொடுத்துருக்காங்க சார். அது நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேரண்டி கார்டுன்னு சொல்லி வந்தவன் போனெல்லாம் 1 லட்சம் ரூபாய் கிடைக்குன்னு சொல்லி வந்தவன் போனெல்லாம் கையெழுத்து போட்டு அந்த மக்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க சார். அந்த மக்களும் ஏமாந்து வாங்கி ஓட்டு போட்டாச்சு, நீ ஜெயிச்சாச்சு. மறுநாள் பாருங்க, எல்லா ஸ்டேட்லயும் காங்கிரஸ் அலுவலக வாசல்ல எல்லா பெண்களும் நிக்கிறாங்க சார். 1 2 இல்லைங்க சார், 1/2 கிலோமீட்டர். உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டருக்கு லைன் வளைஞ்சு போகுதுங்க சார். இந்த ஸ்கீம் மட்டும் கொடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட வந்திருக்காது சார். இவங்களுடைய வெற்றியெல்லாம் இவங்க எல்லாம் கொண்டாடுறதுக்கு வெக்கப்படணும் சார். ஓட்டு போட்ட மக்களும் வெக்கப்படணும், அந்த ஜெயிச்சிருக்கோன்னு சொல்லி மார்கட்டிக்கு இருக்கிற அவங்களும் வெக்கப்படணும் சார். இதெல்லாம் சும்மா தேவையில்லாம, அதாவது வந்து நானும் இருக்கிறேன் லைம் லைட்ல காமிச்சுக்கிறதுக்காக அவர் பேசியிருக்காருன்னு தான் சார் நான் நினைக்கிறேன். இதை தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தேங்க்யூ சார்.